ஹலோ கைஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் எப்படி ரெடிங் கோட் எடுக்கிறது, அந்த ரெடிங் கோடு எப்படி கிஃப்டாக மாற்றுறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரெடிங் கோடை எங்கே போடணும்னு சொல்லித்தரேன் காய்ஸ். அதுக்கு நீங்கள் முதல்ல க்ரோமில் போய் ரெடீம் கோட் டுடேன்னு போட்டுங்க. அதில் வந்து நிறைய வெப்சைட் வரும். அதில் வந்து இன்றைக்கான டேட் இருக்கும். அந்த டேட்டை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் போய் என்னென்ன கோடெலாம் இருக்கோ அதை ஒவ்வொன்றா காப்பி பண்ணிக்கணும். அதை அழுத்தினோம்னா அப்படியே இப்படி ஒன்று காமிக்க, அதில் காப்பி கொடுத்தோம்னா காப்பி ஆயிருங்க காய்ஸ். இப்போ இந்த வீடியோ வெளில வந்துக்கலாம். வெளில வந்து இப்போ நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன். அந்த ஆப்புக்குள்ளே தான் போகணும். இது ஆப் டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்ல. இதான் காய்ஸ் கரீனாவோட வெப்சைட்டு. இதுக்குள்ளே போய் இந்த இடத்துல இந்த கோடை போடணும். நீங்கள் காப்பி பண்ண கோடை அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படியே பேசினு கீழே காமிக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே எனக்கு எரர்னு வருது, ஏன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் காய்ஸ். அது கீழே பாருங்கள் எவ்வளோ ரெடிங் கோட்ஸ் வருதுன்னு. இது எல்லாமே ஒர்க் ஆகும் காய்ஸ். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இத்தனை வெப்சைட் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக டேட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க காய்ஸ். என்றைக்கு நீங்கள் போடுறீங்கன்னா அன்றைக்கி டேட்டு கரெக்டாக நீங்கள் அப்படியே மேலே சர்ச் பண்ணிடுங்க இத்தனாவது டேட்டுன்னு. அது மட்டும் கரெக்டாக கீழே போட்டிருந்தா அந்த ரெடிங் கோட்ஸ்லாம் ஒர்க் ஆகும் காய்ஸ். அதுக்கு முன்னாடி உள்ளதுன்னா எக்ஸ்பைரி ஆகிருக்கும். நீங்கள் டேட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு எந்த வெப்சைட்டில் வேணால் பாருங்கள். இப்போ கரீனாவோட வெப்சைட்டு தான் எப்படி எடுத்து வரதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் க்ரோம்குள்ளே முதல்ல போய்க்கோங்க. அதில் போய் சர்ச் பாரில் FF ரெடீம் கோட்னு போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டில் வந்திருக்கும் கரீனான்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளார நீங்கள் எதில் அக்கௌண்ட்டு லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா, நான் கூகுளில் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் தொட்டுக்கிறேன். நீங்கள் எதில் பண்ணியிருக்கீங்களோ அதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. கேட்கும் உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடி எந்த அக்கௌண்ட்டில் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்க. நான் என்னோடய அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் பேர் எல்லாமே கரெக்டாக அங்கே சொல்லிடுவாங்க பாருங்கள். என் பேர் கரெக்டாக அங்கே வந்திருக்கு. உங்கள் ஃப்ரீ ஃபயரில் உள்ள அதே அந்த பேர் நேம் அங்கேன்னு இருக்கும். இப்போ சைடில் உள்ள 3 புள்ளியை தொட்டு கீழே ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இங்கே கேட்கும் ஃப்ரீ ஃபயர்னு. அங்கே நான் எக்ஸ்ட்ரா ரெடீம் கோடுன்னு போட்டுக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் ரெடீம் கோடுன்னு. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு குழம்பாமல் இருக்கும். இப்போ ஆடு கொடுத்துடலாம். இப்போ அப்படியே உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் அது வந்திருக்கும். இனிமேல் நீங்கள் இங்கே வந்து வெப்சைட்டில் தேட தேவையில்ல. அங்கேருந்து கிளிக் பண்ணாலே கரெக்டாக போயிருங்க. பாருங்கள் சைடில் லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் ஃப்ரீ ஃபயர் ரெடீம் கோடுன்னு. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பேஜுக்கே போயிடும். நீங்கள் ஒரு கோடை கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு வெளில வந்து இந்த ஆப்புக்குள்ளே போய் டக்குன்னு உள்ள போய் பேஸ்ட்டு போடலாம். பேஸ்ட்டு போட்டு இங்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ ஃப்ரீ ஃபயரில் அது எங்கே அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் தான் காய்ஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அங்கே எரர் காமிச்சிடல காய்ஸ். அது எதுக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் காலையில் 5 மணி டு 7 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த க்ரோமில் போய் அந்த கோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்போ போட்டிங்கன்னா அப்போ ஒர்க் ஆகும் காய்ஸ். நான் ரொம்ப லேட்டாக பண்ணேன், அதனால தான் எனக்கு எரர் காமிக்குது. ஏன்னா ஏற்கனவே யாரும் அதை காலையிலேயே பண்ணிட்டவோ, அதனால தான் எனக்கு இப்படி காமிக்குது. நீங்கள் சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அதை போய் க்ளைம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு, அதாவது இந்த சிஸ்டம், அதாவது ரிவார்ட்ஸுன்னு மெயிலில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கேமுக்குள்ளே மெயிலில் தான் காய்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு எனக்கு கிடைக்கல, ஏன்னா அங்கே எரர் எனக்கு காமிச்சிச்சு. இங்கே காலையில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க காய்ஸ் 100%. மறக்காமல் அதில் ரிவார்ட்ஸ்லாம் எடுத்துருங்க. அதில் கன் கிரியேட்டு, பெட்டு, கேரக்டர் எது வேணால் கிடைக்கும் காய்ஸ். டைமண்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது காய்ஸ். நீங்கள் அதை மறக்காமல் அந்த சான்ஸை விட்டுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ்.